ஆவ்திகா பகுதியை இழந்து விட்டது உக்ரைன். இது சாதாரணமா எல்லாரும் சொல்லக்கூடிய செய்தி தான். உக்ரைனுக்கு மிகப்பெரிய இழப்பு, ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய வெற்றி. அடுத்ததா கவுண்டர் ஒஃபென்சிவ் உக்ரைன் என்ன கொடுக்க போறாங்க, எப்படி அதை செய்யறதுக்கு உலக நாடுகளுடைய சப்போர்ட் இருக்க போகுது, இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா இந்த இடத்துல உக்ரைனுடைய ஸ்ட்ராட்டஜி தோத்ததை விட அமெரிக்காவினுடைய பல ஸ்ட்ராட்டஜி தோற்றுவிட்டது. ரஷ்யா இப்போ அடுத்த பாய்ச்சலுக்கு தயாராகி வருகிறார்கள். ஆவ்திகா முடிந்து 8.5 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டாங்கன்னு சொன்னோம்ல, இப்போ இன்னொரு இடத்த குறி வச்சிருக்காங்க. மேப் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொன்னேன், இது கொஞ்சோண்டு தான். இன்னும் நிறைய அப்டேட் வரப்போகுது மக்கா, எல்லாத்தையும் பார்த்துடலாமா? ஆவ்திகா பகுதி. இந்த ஆவ்திகா பகுதி அப்படின்னு சொல்றது ரொம்ப 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 முக்கியமான பகுதி. எப்படி பாக்முத் பிடிச்செடுத்த போது ரஷ்யாவுக்கு அது ஒரு பெரிய வெற்றியாக பார்க்கப்பட்டதோ, அதே அளவுக்கு சொல்லப்போனால் அதை விட கூடுதலான அளவுக்கு வெற்றியாக இந்த ஆவ்திகா பகுதியை ரஷ்ய வீரர்கள் பிடித்தெடுத்ததை இன்னைக்கு ரஷ்யாவே கொண்டாடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உக்ரைனை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பெரிய தோல்வி தான். இந்த பெரிய தோல்வி வர்றதுக்கு முன்னாடியே ஒரு தினத்துக்கு முன்னாடி ஜாப்ரோசேஷியால கடுமையான அடி அடிச்சிருக்காங்க ரஷ்யா. ஜாப்ரோசேஷியா, ஆவ்திகா, அதன் பிறகு ராபிட்டியோனா, வெர்பேயோவியா அப்படிங்கிற இந்த பகுதியில் எல்லாமே இப்போ ரஷ்யாவினுடைய பெரிய அளவு தாக்குதல் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கு. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்த எல்லாமே மறுபடியும் உக்ரைன் ஒருவேளை பிடித்தெடுக்கலாம். ஆனால் அவங்க பிடித்தெடுக்க முடியாத அளவுக்கு ரஷ்யாவினுடைய 42வது மோட்டரைஸ்டு ரைஃபிளாக இருக்கட்டும், 76வது ஏர் அசால்ட் டிவிஷனாக இருக்கட்டும், இவங்க தான் இப்போ ரொம்ப அகர்டாக உள்ளே போய் அடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரே நேரத்தில் ரஷ்யாவினுடைய விமானப்படையும் அதே நேரத்தில் ஆர்டிலரி பவரும் அப்படிங்கிறது ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்களுக்கு பெரிய பலமாக மாறி ரஷ்யா ஆவ்திகா பகுதி மட்டும் இல்லாமல் பல இடங்களில் முன்னேறி வருகிறது. ஆனால் இந்த பக்கமாக உக்ரைனுக்கு தேவையான உதவிகள், பல நாடுகளும் தாரேன்னு சொன்ன உதவிகள் எதுவுமே கிடைக்காதனாலையும் அடுத்த கட்டத்துக்கு பணம் தேவை, எங்களுக்கு ஆர்ம்ஸ் கேப் அப்படிங்கிறது இருக்குது, உலக நாடுகளுடைய உதவிகள் தேவை, இல்லை எங்களுக்கான செக்யூரிட்டி கேரண்டி தேவை அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் மேற்கொண்ட பயணமாக இருக்கட்டும், இரண்டுமே ஃபெயிலியராக போயிருச்சு. மியூனிச்சில் நடந்த அந்த மிகப்பெரிய ஒரு செக்யூரிட்டி கவுன்சிலில் கூட உக்ரைனை பற்றி அதிகமாக அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசாமல் அவங்க பேசினது எல்லாமே இஸ்ரேல், ஹமாஸ் மற்றும் உலக நாடுகளுடைய பிரச்சனைகள். அப்போது உக்ரைனுக்கான உதவிகள் கிடைக்கவில்லை. ஸோ உக்ரைன் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, வெஸ்டர்ன் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறதை விட நமக்கு நாமே புதிய ஆயுதங்களை தயாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சில ட்ரோன்ஸ் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. ட்ரோன்ஸ் மட்டும் கிடையாதுங்க, மினி ஒரு டேங்க் அப்படிங்கிறதும், ரோபோட் டேங்க் அப்படிங்கிறதையும் உருவாக்குறாங்க. இதெல்லாம் உருவாக்குறாங்களே தவிர பெரிய அளவில் உக்ரைனால் இதை ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அதுக்காகத்தான் இந்த ரெயின்மெட்டல் அப்படின்னு சொல்லி ஜெர்மனியுடைய நிறுவனங்கள் எல்லாத்தையுமே உக்ரைன் உள்ள இழுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் அவங்க உள்ள வந்த பிறகாவது அதன் வழியாக ஷெல்ஸ் எல்லாமே நம்ம மேனுஃபேக்சர் செய்ய ஆரம்பிக்கும் போது, அந்த ஒரு நிறுவனத்துக்கு எதிராக ரஷ்யா தாக்குதல் நடத்தப்படும் போது, அப்போது ரஷ்யா நேட்டோ நாட்டினுடைய ஒரு முக்கியமான நிறுவனத்தை அடிச்சுட்டாங்கடோய் அப்படின்னு சொல்கிற ஒரு செய்தியை பரப்பி நேட்டோ நாடு வர்சஸ் ரஷ்யா அப்படிங்கிற மெத்தடில் இந்த போர் நீங்க வேண்டும் என்பது உக்ரைனுடைய ஒரு கணக்காக இருந்தது என்றால் உக்ரைனுடைய கணக்குகள் எல்லாமே ஃபெயிலியராக மாறிடுச்சு. சம்மர் கேம்பெயினில் ரஷ்யா நிறைய பகுதிகளை இழந்தார்கள் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. உக்ரைன் நாங்கள் கவுண்டர் ஒஃபென்சிவ் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்துட்டோம் அப்படி இப்படின்னு சொன்னாங்கல்ல. அந்த சம்மர் கேம்பெயினில் அவங்க இழந்த அனைத்து பகுதிகளையும் இப்போ ரஷ்யா மறுபடியும் பிடித்தெடுத்து இன்னும் முன்னாடி போயிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது தான் உக்ரைனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்தி. உக்ரைனுடைய ஏர்ஃபோர்ஸ் களமிறங்கினால் மட்டும்தான் இனி உக்ரைனை பெரிய அளவில் ஒரு நெகட்டிவ் பாதைக்கு இல்லாட்டி அவங்களுடைய அழிவிலிருந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் F-16 கூட கிடைக்காத ஒரு நிலைமை இருப்பதனால தான் உக்ரைனுக்கு சிக்கல்கள் அப்படிங்கிறது காத்துட்ருக்கு. ஸோ உக்ரைனுடைய ஸ்ட்ராட்டஜி ட்ரோன் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் அவங்களுடைய நார்மல் ஸ்ட்ராட்டஜி நார்மல் ட்ரோன் இல்லை, அவங்களுடைய கண்டுபிடிப்பு எல்லாமே நேவி ட்ரோனாக மாறிடுது. அதன் வழியாக ரஷ்யாவினுடைய பிளாக் சீனுடைய கப்பற்படைக்கு பெரிய அளவில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவது, அப்படி பிரச்சனைகளை ஏற்படுத்தினால் மட்டும்தான் நம்ம கிட்ட ரஷ்யா இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி போகும் அப்படின்னு சொல்லி உக்ரைன் போட்ட கணக்குலையும் ரஷ்யா என்ன செஞ்சிட்டாங்கன்னா பெரிய அளவில் மண் அள்ளி போட்டுட்டாங்க. அதற்கு சிறந்த உதாரணங்கள் இருக்கு. ஏன்னா ரஷ்யா அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்திலிருந்து அவங்களுடைய முக்கியமான உபகரணங்களில் பயன்படுத்தக்கூடிய சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறாங்க. இந்த அப்டேட் ஏன் அப்படிங்கிறது இந்த பதிவுடைய கடைசியில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடியே இந்த ராபிட்டோனா அப்படிங்கிற பகுதி தான் அடுத்ததான் ரஷ்யாவினுடைய மிகப்பெரிய ஒரு காய் நகரத்தில் இருக்க போகுது அப்படின்னும், லாஸ்டோசிங்கா அப்படிங்கிற பகுதியும் அதன் பிறகு அது ஆவ்திகாவினுடைய முதல் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த லாஸ்டோசிங்கோ அப்படிங்கிற இந்த பகுதியை யார் பிடிச்சிடுவாங்க? இன்னைக்கு ரஷ்யா பிடித்தெடுத்து விட்டார்கள் என்றால் அடுத்ததா ரஷ்யாவினுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அண்ட் பெர்மோஸ்கோ அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு நீங்குவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மூன்று பகுதியிலும் சேர்ந்த பார்டர்ல தான் இப்போ ரஷ்யாவினுடைய அடுத்த டார்கெட்டை ரஷ்யா ஐடென்டிஃபை பண்ண போறாங்க. ஸோ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கேமிகோஸ் ட்ரோன்ஸாக இருக்கட்டும்,
லான்செட் 3 இருக்கட்டும், அப்படி இல்லைனா ஐஸ்டிலியா இருக்கட்டும், அதே மாதிரி புதிய ஆர்டிலரியாக இருக்கக்கூடிய மால்கா, அப்கிரேடட் வெர்ஷனான கோர்ல்சியா SV போன்றவை இப்போது உக்ரைனுக்கு எதிராக பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஆயுதங்களாக மாறி நிற்கின்றன. சரி, இந்த இடத்துல உக்ரைனுக்கு உதவுறதுக்கு இப்போ வேணும்னா நாட்டோ நாடுகள், ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், மேற்குலக நாடுகள் எல்லாரும் உதவி செய்ய வேண்டியதானே அப்படின்னு கேட்டால், இப்போ எல்லா நாடுகளும் பயந்திருப்பது ரஷ்யா போட்ட ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரஷ்யா ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படிங்கிறது நம்ம ஏதோ விண்டோஸ் அப்டேட் வந்துருச்சு, மேக் அப்டேட் வந்துருச்சு, ஆண்ட்ராய்டு அப்டேட் வந்துருச்சு அந்த மாதிரி கிடையாது. அவங்களுடைய எலக்ட்ரானிக் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய எலக்ட்ரானிக் வார்ஃபேராக இருக்கட்டும், இதை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரஷ்யாவினுடைய எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணுறதுனால ஏன் பிற நாடுகள் அவங்களுடைய ஆயுதங்களை உக்ரைனுக்கு கொடுக்க மறுக்கிறார்கள்? ஃபர்ஸ்ட் விஷயம், நாட்டோ நாடுகளுடைய வெப்பன்ஸை ஸ்டடி பண்ண ஆரம்பித்தாங்க ரஷ்யா. ரஷ்யாவினுடைய சில முக்கியமான நிறுவனங்கள் இதற்காகவே டெடிகேட்டடாக ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். அதில் ரொம்ப குறிப்பிட வேண்டிய ஒரு நிறுவனம் ரோஸ்டெக் நிறுவனம் தான். ரொம்ப ஹை டெக்னாலஜி வழியாக நிறைய நல்ல விஷயங்களையும் இராணுவத்துக்கு தேவையான அதிநவீன டெக்னாலஜியும் உருவாக்கி கொடுப்பதற்கு ரோஸ்டெக்கு நிகர் ரோஸ்டெக் மட்டும்தான். ஸோ இந்த ரோஸ்டெக் என்ன நினைக்கிறாங்கன்னா, கிடைக்கிற அந்த நாட்டோவினுடைய வெப்பன்ஸ், அதனுடைய டேட், அதனுடைய சிக்னேச்சர், இது எல்லாத்தையுமே ஈரானுடைய ஹெல்ப் வழியாகவும் அதே மாதிரி ரஷ்யாவில் இருக்கக்கூடிய உயர் தொழில்நுட்பத்தின் காரணமாகவும் அவங்களுடைய எக்யூப்மெண்ட்ஸ், அவங்களுடைய சின்ன சின்ன மெஷினரிஸ், அவங்களுடைய பெரிய ஆயுதங்கள் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, அதுலேருந்து வரக்கூடிய சிக்னேச்சரை எப்படி நம்மளால் தடுத்து நிறுத்த முடியும், இல்லை அந்த சிக்னேச்சரை பயன்படுத்தி அதை எப்படி அழிக்கலாம் அப்படின்னு சொல்கிற கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டடி நடத்தி அந்த ஸ்டடியை ரஷ்யாவினுடைய எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அந்த டீம்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ ரஷ்யாவினுடைய எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டீம் என்ன செய்கிறாங்கன்னா, இதை இவங்களுடைய ஃப்ரண்ட் லைனில் இருக்கக்கூடிய எல்லா சாஃப்ட்வேர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய அனைத்து விதமான முக்கியமான ஆயுதங்கள், அந்த ஆயுதங்களுக்கு தேவைப்படக்கூடிய கமாண்ட் லைன், இந்த கமாண்ட் லைனில் இருக்கக்கூடிய முக்கியமான சிஸ்டம்ஸ் இது எல்லாத்துலேயுமே அப்கிரேட் பண்ணிட்டாங்க. ஸோ நாட்டோவினுடைய ஆயுதங்களை ஸ்டடி பண்ணி ரஷ்யா இப்போது தாக்கி அழிக்கிறது அப்படிங்கிற செய்தி தான் மேற்குலக நாடுகளுக்கு ஒரு பெரிய பயத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் இதே மாதிரியான ஸ்டடியை மேற்குலக நாடுகளும் செஞ்சாங்க. ரஷ்யாவினுடைய இந்த ஆயுதங்களை நாங்கள் படிச்சுட்டோம், ரஷ்யாவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ரஷ்யா என்ன செஞ்சாங்கன்னா, அடிக்கடி அவங்க யூஸ் பண்ணுற டெக்னாலஜியை கொஞ்சம் கொஞ்சமாக மாடிஃபை பண்ணியும் பழைய வெப்பன்ஸை வச்சு அடிக்கிறதும் இப்படின்னு சொல்லி ரஷ்யாவினுடைய ஸ்ட்ராட்டஜி நிமிடத்துக்கு நிமிடம் மாறக்கூடியதாக இருந்தது. அவங்களுடைய BMP-T இருக்கட்டும், ட்ரிபிள் கன் IFE இருக்கட்டும், அதே மாதிரி கர்கனட்ஸ் 25 அப்படிங்கிற என்ஜின் டிரான்ஸ்மிஷனாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே அமெரிக்காவினுடைய இல்லாட்டி நாட்டோ நாடுகள்கிட்ட இருக்கக்கூடிய டிக்ஷனரியில் இல்லாத அளவுக்கு சேஞ்ச் பண்ணி அதை ரஷ்யாவினுடைய அஃபிஷியல் இராணுவத்தில் சேர்த்து உக்ரைனுக்கு பெரிய பேரிடியை கொடுத்தார்கள். ஸோ ஒரு பக்கம் உக்ரைனுக்கு உதவக்கூடிய நாடுகள் அவங்களுக்கான உதவிகளை தரல, இன்னொரு பக்கம் எந்தெந்த நாட்டோ நாடுகள், எந்தெந்த மேற்கத்திய நாடுகள் உக்ரைனுக்கு உதவுனாங்களோ அவங்களுடைய கம்ப்ளீட் டேட்டா பேஸையும் எடுத்து அந்த சிஸ்டத்தை பற்றி படித்து அதை ரஷ்யாவினுடைய எலக்ட்ரானிக் வார்ஃபேர்ல சேர்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிற இந்த செய்தி தான் இப்போ மேற்குலக நாடுகள் உக்ரைனை கொஞ்சமா ஓரம் கட்டுவதற்கான வாய்ப்பாக மாறி இருக்கு. இதை விட இவங்க கையில் கிடைச்ச நிறைய ஹார்ட்வேர் எல்லாம் ஈரான்கிட்ட கொடுத்து ரிவர்ஸ் என்ஜினியரிங் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ரிவர்ஸ் என்ஜினியரிங் செஞ்சதோடு இல்லாமல் அதை எதிர்க்கக்கூடிய வல்லமை மிக்க மிக முக்கியமான ஆயுதங்களாக இவங்களுடைய ஆயுதங்கள் மாற்றி அமைக்கப்படுகிறது. ரஷ்யாவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் பான்சீர் அப்படின்னு சொல்லலாம். இந்த பான்சீரை கூட அப்கிரேட் பண்ணியிருக்காங்க ரஷ்யா. அதுவும் ஒரு சைலண்ட் அப்கிரேடேஷனை ரஷ்யா நடத்தி இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை ரொம்ப நாள் யார் நம்பவே இல்லை, உக்ரைன் நம்பவே இல்லை. ஏன்னா இந்த பான்சீர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பற்றி யார் நல்லா படித்து வச்சுருந்தாங்கன்னா அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகள். காரணம், இந்த பான்சீர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது லிபியாவிடமும் சிரியாவிடமும் இருக்குது. ஸோ லிபியா சிரியாவில் வச்சிருக்கக்கூடிய இந்த பான்சீர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பற்றி அதிக அளவு படித்த அமெரிக்கா என்ன நினச்சிட்டாங்க, அதே மாதிரியான ஒரு பான்சீர் சிஸ்டத்தை தான் இங்கே கொண்டு வைக்க போகிறாங்க, உக்ரைனுக்கு எதிராக பெருசாக என்ன நடக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஆனால் அந்த பான்சீர் சிஸ்டத்தையும் அமெரிக்கா பெரிய அளவில் கண்டுபிடிக்காத வண்ணம் பெரிய ஒரு அப்டேட்டை நடத்தி அவங்களுடைய எலக்ட்ரானிக் வார்ஃபேரில் மிகப்பெரிய ஒரு மைல்ஸ்டோனாக மாறி நிற்கிறது ரஷ்யாவினுடைய இப்போதைய டெக்னாலஜி. யுத்தமே இல்லாமல் இருந்த அந்த நாட்டோ நாடுகள் அடுத்ததாக கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இந்த யுத்தத்தை பயன்படுத்தி கொண்டாலும் போதுமான அளவுக்கு அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கல, போதுமான அளவுக்கு அவங்களுக்கான உதவிகளும் கிடைக்கல, போதுமான அளவுக்கு உக்ரைன் அந்த மாதிரியான பெரிய அடியை ரஷ்யாவுக்கு திருப்பி கொடுக்கவும் இல்லை. ஸோ உக்ரைன் இழந்தது மட்டும் கிடையாது, உக்ரைனுக்கு உதவிய பல நாடுகளுடைய டெக்னாலஜியும் இப்போது ரஷ்யாவின் கைப்பக்கம் போயிருப்பதால் எல்லாருமே என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, அவங்கவுங்க அப்கிரேட் பண்ண வேண்டிய ஒரு ப்ரெஷருக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். இந்த அப்கிரேடேஷன் நடந்தாதான் இனி நாளைக்கு வேற ஏதாவது யுத்தம் நடந்தது என்றால் அதை அந்தந்த நாடுகளால் தவிர்க்க முடியும். அப்படி இல்லையா நேராக வருவாங்க ரஷ்யா, இதுக்கான ப்ளூ பிரிண்ட் இருக்கா ரஷ்யா, இதுக்கான சிக்னல் எப்படிப்பா வரும், இதுக்கான ஏதாவது எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டேட்டாபேஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ரஷ்யாவுக்கு நட்பு நாடுகளாக இருந்தது என்றால் ரஷ்யா அதை கொடுக்கறதுக்கு தயங்கவே மாட்டாங்க.
அவ்வளவு டேட்டாவை ரஷ்யா கேப்சர் பண்ணியிருக்காங்க. சரிப்பா, இதோடி ரஷ்யா மற்றும் உக்ரைன் இந்த போரினுடைய அடுத்த கட்டம் இருக்குமா, இல்லை உக்ரைனுக்கு இனி தொய்வுகள் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு பார்த்தா, ரஷ்யா மற்றும் அமெரிக்கா இங்கே இரண்டுமே எலெக்ஷன் நடக்க போகுது. இந்த எலெக்ஷன் வர இது இப்படியே தான் இருக்க போகுது. எலெக்ஷனுக்கு பிறகு ரஷ்யா உக்ரைன் போரில் ஏதாவது மாற்றம் நடந்தால் பார்க்கலாம். அதிசயம் அற்புதம் நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புடன் காத்திருப்போம். ஸோ இப்போ ரஷ்யாவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த வெற்றி அப்படிங்கிறதும், அந்த வெற்றியால் ரஷ்யாவினுடைய டேட்டாபேஸ் நிரம்பி வழிகிறது என்றும், அந்த டேட்டாபேஸ் மேற்குலக நாடுகளுக்கு பயத்தை காண்பிக்கிறது என்றும், அதனுடைய மிக முக்கியமான காரணங்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த பதிவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னும் பல செய்திகள் இருக்குது. அந்த செய்திகளை தெரிந்து கொள்ள நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? வியூகம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும்.